ரெண்டாவது பாருங்க, கனநித்திரையின் ஆவி. கனநித்திரையின் ஆவினா இந்த ஆவியினுடைய தன்மை எப்பவுமே நீங்கள் சில அதிகாரிகளிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த திருடர்கள் என்ன வகை திருடனோ அவன் எவ்வளவு முறை சிறைப்பிடிக்கப்பட்டு வெளியே வந்தாலும் தான் செய்த பழைய அதே திருட்டைத்தான் செய்வான் ஒழிய தன்னுடைய திருட்டு அனுபவத்தையும் அவனுடைய திருட்டு காரியத்தையும் மாற்றிக்கொள்ள மாட்டான். ஒரு சுவத்தை உடைச்சி திருடுறவன் கடைசி வரைக்கும் சுவத்தை உடைச்சி தான் திருடுவான். பிளேடு போட்டு பிக் பாக்கெட் அடிக்கிறவன் பிளேடு போட்டு தான் பிக் பாக்கெட் அடிப்பான். அதே மாதிரி இந்த ஆவிகள் இருக்குது பாருங்கள், இதுதான் செய்யும், இந்த வேலை தான் செய்யும். இந்த ஆவிகளுக்கு பேர் கனநித்திரையின் ஆவி அப்படின்னு ஒரு ஆவி இருக்குது. இந்த கனநித்திரையின் ஆவி என்ன செய்யும்னா, ஒரு மனிதனை சோம்பலாக இருக்க பண்ணும். ஒன்று, எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட வைக்கும். எதுலையும் ஒரு அசம்பந்தமான ஒரு சூழ்நிலை, தேவனுக்கென்று உழைக்கிறதுலும் சரி வேலை செய்கிறதும் சரி ஒரு சோம்பலை உண்டு பண்ணும். அதை விட முக்கியமாக அதனுடைய வேலை என்னென்னா, கர்த்தருடைய வசனத்தை படித்தா அது விளங்க விடாது. இந்த ஆவி பக்கத்தில் இருக்குது, ஒரு ஆளுக்குள்ளே இருக்குன்னா எனக்கு என்னமோ தெரியலைங்க, பைபிள் படித்தாலே கொட்டாவியாக வருது, பைபிள் படித்தா 2 வசனம் படிக்கிறதுக்குள்ள கழுத்தெல்லாம் வலிக்குது, அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு படிக்கிறேன், அப்படியே தூங்கிறேனே. அது என்னன்னு கேட்டால், வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்தை படிக்கவும் விடாது, படித்தா விளங்கவும் விடாது. இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டால் கூட அது நமக்கு புரியவும் புரியாது. கேட்ட மாதிரி இருக்கும், ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அது எனக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஒன்றுமே புரியாதுங்க. எனக்கு மேலோட்டமாக சொல்லுங்கள், இயேசு வந்தார், அவனை குணமாக்கினார், எப்படி குணமாக்கினார், சிம்சோன் வந்தார், எப்படி சண்டை போட்டார், அதெல்லாம் நல்லா இருக்குது. இப்படி உள்ள டீட்டெயில்டாக டீப்பாக போகும்போது எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த செய்தியெல்லாம் கேட்க முடியலை. அந்த செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க விடாதபடி இருதயத்தை குழப்பப்படுத்துகிற அல்லது இருதயத்தை நித்திரைப்படுத்துகிற ஆவிகளுக்கு பேர் தான் கனநித்திரையின் ஆவி. ஏசாயா 29வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த ஆவியினுடைய பெயரும், இது ஒரு ஆவி இல்லை, கனநித்திரையின் ஆவி என்பது ஒரு இனம். அந்த இனத்தில் இருக்கிற ஆவிகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்கலாம். அபத்தோன், அப்பொலியோன் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, ஏசாயா 29:10 படிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி அவைகளை உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இந்த கனநித்திரையின் ஆவி வந்த உடனே தரிசனம் நின்று போச்சு. உங்களுடைய ஊழியக்காரர்களுடைய ஊழியம் அப்படியே சோர்ந்து போச்சு. ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரைக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். யாருக்கு? இந்த கனநித்திரையின் ஆவி பிடிக்கப்பட்டவர்களுக்கு. கனநித்திரையின் ஆவி யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு கர்த்தருடைய வசனங்கள் முத்திரை போட்ட மாதிரி இருக்குமா. அவர் சொல்கிறார், வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு எழுத்துக்களை பார்த்தா இது என்ன எழுத்துன்னு தெரியும், எழுத்தை கூட்டி வாசிக்க தெரியும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரையிட்டிருக்கிறதே என்பான் அப்படின்னு போட்டிருக்கு.